நான் யாரு, என் பவர் என்னன்னு தெரியாம நீ என்கிட்டே சட்டம் பேசிட்டு இருக்கியா? என்கிட்ட மோதுனா இதாண்டி நிலைமை. ஏ சிந்து, இங்க வா. என்னாச்சு மேடம் இவங்களுக்கு? ஏன் மயங்கி கிடக்குறாங்க? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் சொல்றபடி செய். இவ பாத்ரூம் போனப்ப வழுக்கி கீழே விழுந்து கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண. புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நீங்க சொன்னபடியே நான் செஞ்சிடுறேன். சரி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. தெளிச்சு எழுப்பு. எந்திரிமா, எந்திரி. எந்திரிமா. கூட்டிட்டு போவல. ரேவதி, இன்னும் ஆபரேஷன் பண்ண இடத்துல வலி இருக்காமா? ரொம்ப இல்லம்மா, ஆனா லேசா பெயின் இருந்துட்டு தான் இருக்கு. ரேவதி, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்லக்கா, இப்ப எதுவும் வேண்டாம். எப்படியோம்மா, பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்ட. அந்த கடவுள் தான் மாறி ரூபத்துல வந்து உன் உயிரை காப்பாத்திருக்காரு. இந்தா, இதை கொண்டு போய் உள்ள வை. ஆமாங்க, அந்த பொண்ணு ரத்தம் கொடுக்கலனா நம்ம பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. பாம்பே OH பிளட் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண காரியம் இல்ல. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த பிளட் குரூப் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பொண்ணுக்கும் இதே பிளட் குரூப் இருந்தது நம்மளோட அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் மட்டும் இல்லம்மா, நம்ம சின்ன மாப்பிள்ள தான் கரெக்டான நேரத்துல அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்தார் பாத்தியா? அதுதான் முக்கிய காரணம். ஆமா, ரோகிணிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃப்ரெண்ட் மூலமா தானே பிளட்டே கிடைச்சது. சகல, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அதனாலதான் எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்னா கூடி வந்து இன்னைக்கு உயிர் பொழைச்சு வந்திருக்கா. நல்லவங்களை ஆண்டவன் எப்பவும் கைவிட மாட்டான். மாப்ள, நீங்க ரேவதியை கூடவே இருந்து நல்லா பாத்துக்கோங்க. டாக்டர் சொன்னபடி இவளுக்கு மருந்து மாத்திரை சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்ள, நீங்க இவள ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். மெதுவாமா போ. அப்படியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன் 2 காலையும் உடைக்க சொல்லி நீ ஜெயில இருந்து தப்பிக்க பார்த்ததாலதான் 2 காலையும் உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு அதுக்கு ஒரு கேஸ போட வச்சு நீ காலம் முழுக்க உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். இனிமே உன் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. போடி போ. இப்ப காத்து உன் பக்கம் வீசுத, அதான் ரொம்ப துள்ளிட்டு போற. என் மேல இருக்கிறது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் தான். நான் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவேன். அப்புறம் உன் மகளையும் அவ புருஷனையும் கொல்லாம விட மாட்டேன், இது சத்தியம். பசிக்குதே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட துர்க்கை அம்மனுக்கு கோயில் கிட்ட இடம் கொடுக்கறதா சொல்லி இருந்தேன்ல? ஆமாமா, நீங்க தரதா சொல்லி இருந்தீங்க. அந்த இடத்த கோயில் பேருக்கே நான் உடனே எழுதி கொடுத்துறேன். நீங்க பூமி பூஜை போடுறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிடுங்க. அதுக்கு நான் உடனே ஆடிட்டரை கூட்டிட்டு போய் கோவில் கட்டுறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு கேட்டு அதுக்குண்டான பர்மிஷனும் வாங்கி கொடுத்துறேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா. கோயிலுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, இப்பவும் இடத்த கொடுத்து உதவி பண்றீங்களா? இந்த ஊர்
உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்கு நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்னால முடிஞ்சதை செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுதுமா. இதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோமா. சரி, அதை விடுங்க ஐயா. அதையே ஏன் பேசிக்கிட்டு? நான் பஞ்சாங்கத்தை பார்த்தேன். வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் வளர்பறையா இருக்கு. அன்னைக்கே நம்ம பூமி பூஜையை போட்டுறலாம் ஐயா. நீங்களே சொல்லிட்டீங்களேம்மா, அன்னைக்கே பூமி பூஜையை நடத்திடலாமா. நான் இப்பவே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடறேம்மா. அப்படியே செய்யுங்க ஐயா. சந்தோஷமா. அப்ப நாங்க வாங்க. உத்தரவாயிரோம். சரிம்மா. நான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்றதை விட உங்க புருஷன் தான் உங்களை காப்பாத்தினாருன்னு சொல்லணும். உங்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு யாரோ 2 பேர் என்ன கடத்திட்டு போய் ஒரு ரூம்ல என்ன அடைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாரு. 2 பேரும் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க ஹஸ்பண்ட் நான் இருக்கிற இடத்த எப்படியோ தெரிஞ்சு வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லனா நான் பிளட் கொடுக்க வந்திருக்கவே முடியாது. அவருக்கு உங்க மேல ரொம்ப லவ்னு நினைக்கிறேன். அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க? அவர் என்னை காப்பாத்தினப்பவும் சரி, கார்ல வந்தப்பவும் சரி, ரொம்ப பதட்டமா இருந்தாரு. உங்களை எப்படியாச்சும் காப்பாத்திடணுங்கிற தவிப்பு அவர் முகத்துல இருந்ததை நான் பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இல்லனா இப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைப்பாரா?